அண்மைச் செய்தி. முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றது குறித்து கேள்விக்கு பதிலளிக்காமல் சிரித்தபடியே சென்றிருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விமான நிலையத்தில் முதலமைச்சராக பதவியேற்ற ஜோசப் விஜய் பதவியேற்றது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதுக்கு பதிலளிக்காமல் சிரித்தபடியே சென்றிருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்காமல் சிரித்தபடியே சென்றிருக்கிறார் ரஜினிகாந்த். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைகிறார். வணக்கம் ஜெயலானி, தொடர்பான விவரம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். குறிப்பாக கடந்த 50 ஆண்டு கால திராவிட இயக்க வரலாற்றை மாற்றி புதிய முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் ஏற்கனவே சினிமா துறையில் முன்னணி நடிகராக பார்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்போது சினிமா துறையில் அந்த காலம் முதல் தற்போது வரை முன்னணி நடிகராகவும் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் இன்று காலை சென்னை விமான நிலையத்திலிருந்து பெங்களூரு புறப்படும் போது செய்தியாளர்கள் அவர்களிடத்துல ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றிருக்கிறார், இது குறித்து உங்கள் பதில் என்ன என்பது தொடர்பாக கேள்வி எழுக்கிறார்கள். ஆனால் அதற்கு எந்தவித பதிலும் தெரிவிக்காமல் சிரித்தபடி சென்றது தற்போது சமூக வலைதள பக்கங்களில் அந்த வீடியோ என்பது வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. ஏனென்றால் சமூக வலைதள பக்கங்களில் திரைத்துறையில் இருக்கும் போது ரஜினிக்கு அடுத்தபடியாக விஜய்க்கு ரஜினியை மூண்டினார் என்பது தொடர்பான விவாதங்கள் என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வரும். ஆனால் திரைத்துறையில் இருந்து தற்போது அரசியல் களம் நோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் நகர்ந்து வேறொரு பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் இன்னும் சமூக வலைதள பக்கங்களில் விஜய் விசஸ் ரஜினி என்ற கோணத்துல தொடர்ச்சியாக வீடியோக்கள் என்பது பரப்பப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையிலேயே இந்த வீடியோ என்பதும் தற்போது பேசு பொருளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் திரைத்துறையில் இருந்தே முன்னணி நடிகராக இருந்து தற்போது தமிழகத்தின் முதலமைச்சராக ஒருவர் பொறுப்பேற்றிருக்கிறார். அது தொடர்பான கேள்விக்கு தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படக்கூடிய திரைத்துறையில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் எந்தவித பதிலும் அளிக்காமல் சிரித்தபடியே சென்றது தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருவதும் பேசு பொருளாகப்பட்டு வருகிறது. ஜெயலானி, தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.